விஷ்ணுவோ வைஷ்ணவியின் கையை பிடித்தபடியே அறைக்குள் இழுத்து சென்று கதவை சாத்தியதும் கங்காவின் முகத்தில் இருந்த தைரியம் மொத்தமாக மறைந்து போனது. அவள் பதட்டத்துடன் அசோக்கின் அருகே சென்று, அண்ணா, என்ன நடக்குதுன்னு பாரு, அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டான் என்று தன்னையும் மறந்து பதட்டமாக அவனிடம் கூறினாள். அசோக் அவளை பார்த்து சிரித்தான். என்னடா பதட்டமாக இருக்கா? கங்கா எரிச்சலுடன் அவனை பார்த்தாள். பின்ன பதட்டப்படாம என்ன பண்ணுறது என்று அவள் கேட்க, பைத்தியமா நீ என்ன அவனை உண்மையாகவே லவ் பண்ணவா செஞ்ச? நம்ம எதுக்காக இங்கே வந்தோன்னு மறந்துட்டியா? எதுவும் மறக்கலான்னா, என்னால் எதுவும் மறக்கவும் முடியாது. ஆனால் என்னவோ என் மனசு ஒரு மாதிரி இருக்கு என்று தடுமாறிய குரலில் சொன்னாள். அசோக் மெதுவாக அவள் தோளில் கை வைத்தான். பயப்படாத கங்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? அசோக் உதட்டில் ஒரு சிறிய சிரிப்பை வரவழைத்தான். ஹேய், அவன் நீன்னு நினச்சி தான் அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கான். அது கூட அவனுக்கு தெரியல. இது வரைக்கும் அவன் உன்னை ஒரு தடவையாவது தொட்டிருக்கானா? இல்லை அவனோட நிழலாவது உன் மேலே பட்டிருக்கா? ஒரு தடவையாவது உன்னை தப்பான பார்வையில் பார்த்துருக்கானா? அட்லீஸ்ட் காதலோடையாவது பார்த்துருக்கானா? இல்லையே. அதான் சொல்கிறேன், அவனை பற்றி எனக்கு தெரியும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவனோ மீண்டும் தொடர்ந்தான். இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாத, அவன் தானாக வந்து உன்னை காதலிக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம தான் உருவாக்கணும். அவனை நம்ப வச்சோம், உன்னை காதலிக்க வச்சோம். அதனால் இப்போ தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாத. கங்காவோ ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக தலையசைத்தாள். அசோக்கின் கண்களில் மீண்டும் அந்த சூழ்ச்சியான ஒளி தெரிந்தது. அப்படியே அவன் அந்த பொண்ணு கூட ஒரே அறையில் இருந்தாலும் ஒன்றா வாழ்ந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே கல்யாணத்தை நிறுத்தி அவனை அசிங்கப்படுத்தத்தான். அதை மறந்துடாத. அதில் நம்ம தோத்தாலும் நம்ம பிளான் இன்னும் முடியலை. அடுத்த கட்டம் பெங்களூர் கம்பெனி டீல். அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம தோக்கவே கூடாது. அவன் சொன்ன வார்த்தைகளில் மீண்டும் பழைய தைரியம் திரும்பிய கங்கா உதட்டில் மெல்லிய சிரிப்பை வரவழைத்தாள். இருவரும் ஒன்றும் நடக்காதது போல ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு அமைதியாக தங்களது அறைகளை நோக்கி நடந்து சென்றனர். தனது அறைக்குள் நுழைந்த அசோக் மெதுவாக கதவை மூடினான். சில நொடிகள் அப்படியே அசையாமல் நின்றவனோ தனது பயணப்பையை திறந்து உள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்த பழைய புகைப்படம் ஒன்றை வெளியே எடுத்தான். அது அவனது அம்மாவின் புகைப்படம். புகைப்படத்தில் இருந்த முகத்தை சில நொடிகள் வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவன் கண்களில் 19 வருடங்களுக்கு முன் கேட்ட அந்த குரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. கதிர், நீயும் உன் தங்கச்சி காயத்ரியும் எப்படியாவது அந்த விஷ்ணுவோட குடும்பத்தை பழி வாங்கணும். ஆனால் பழி வாங்கிறதுனா அவங்கள கொல்றது இல்லை. கொன்னுட்டா அந்த வலி ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். நான் அனுபவித்த வேதனையை அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கணும். நம்மளை இந்த ஊரை விட்டு அடையாளமே இல்லாமல் ஓட வச்ச அந்த குடும்பம் ஒரு நாள் அடையாளமே இல்லாமல் நடு தெருவில் நிற்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை மாற்றிக்கிட்டு நம்ம அடையாளத்தை மாற்றிக்கிட்டு நம்ம முகத்தையே மறைச்சி வாழ்கிற நிலைக்கு வந்ததுக்கு காரணமான அந்த குடும்பம் அதே அளவு வெளியே அனுபவிக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீயும் உன் தங்கச்சியும் அந்த குடும்பத்தோட நிம்மதியை சாகிற வரைக்கும் திரும்பி கிடைக்கவே விட மாட்டோன்னு சத்தியம் பண்ணுங்க. அந்த நாளில் தாயின் கண்ணீரை துடைத்தபடியே கதிரும் காயத்ரியும் அவளது கைகளின் மீது தங்களது கைகளை வைத்து அந்த சத்தியத்தை செய்து கொடுத்தனர். அந்த நினைவுகள் கண்முன் மின்னியதும் அசோக் புகைப்படத்தை இறுக பற்றி கொண்டான். அவனது கண்களில் கண்ணீரோடு சேர்ந்து உதடுகளில் மெல்லிய ஒரு கொடூரமான புன்னகையும் மலர்ந்தது. அம்மா, நாங்கள் பண்ணின சத்தியத்தை மறக்கல. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்று புகைப்படத்தை பார்த்தபடி மெதுவாக சொன்னவனோ அதை மீண்டும் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது கண்களில் தெரிந்த அந்த வெறி பழிவாங்கும் நெருப்பு இன்னும் அணையவில்லை என்பதையே சொல்லிக் கொண்டிருந்தது. விஷ்ணுவோ தனது அறையில் கட்டிலின் மீது அமர்ந்தபடியே ஒரு குழந்தையைப் போல முணுமுணுத்து கொண்டிருந்தான். போதையின் மயக்கத்தில் அவன் கண்கள் சிவந்து கிடந்தாலும் அவனது உதட்டில் மட்டும் காரணம் தெரியாத ஒரு புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது. திடீரென்று அவன் வைஷ்ணவியை பார்த்து, ஹே கங்கா, நான் இதுவரைக்கும் உன்னை தொட்டதே கிடையாது, ஏன் தெரியுமா என்று கேட்டான். அவனது காலணிகளை மெதுவாக கழற்றி ஓரமாக வைத்து கொண்டிருந்த வைஷ்ணவியோ நிமிர்ந்து அவனை பார்த்தாள். கண்களில் வழிந்த கண்ணீரை மறைத்தபடியே, ஏன் விஷ்ணு என்று மென்மையாக கேட்டாள். விஷ்ணு சில நொடிகள் யோசிப்பது போல நெற்றியை சுருக்கினான்.
பிறகு குழந்தையைப் போல உதட்டை பிதுக்கி, தெரியலையே என்றான் அவன். அடுத்த நொடியே சிரித்தபடி, உண்மையாகவே தெரியல கங்கா, உன்னை பார்த்தா அந்த மாதிரி ஃபீலே வராது. சாரி, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று உளறிவிட்டு மீண்டும் பின்னால் சாய்ந்தான். வைஷ்ணவியோ மெதுவாக அவனை படுக்க வைத்தாள். அவனது தலையை தலையணையில் சாய்த்து கைவிரல்களையும் கால்விரல்களையும் மெதுவாக நீவி விட்டாள். அந்த ஒரு தொடுதலிலேயே அவனது முகத்தில் சிறு அமைதி தெரிந்தது. அவனை பார்த்தபடியே மெதுவாக, உங்களுக்கு என் மேலே காதல் வந்த நாள் ஞாபகம் இருக்கா விஷ்ணு என்று கேட்டாள். விஷ்ணுவின் உதடுகளில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அந்த நாளை மறக்க முடியுமா கங்கா என்று முணுமுணுத்தவனோ திடீரென்று புருவத்தை சுருக்கிக் கொண்டான். சே, அந்த நாய்ங்க என்னை ஏமாத்திட்டாங்க என்றான் பற்களை கடித்தபடி. கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லி அதில் சரக்கு கலந்துட்டாங்க. எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். தலை சுத்துச்சு, கண்ணு இருட்டிக்கிட்டு வந்துச்சு. காரில் ஏறினேன், எங்கே போகிறேன்னே தெரியல. எப்படியோ காரை ஓரமாக நிறுத்திட்டேன். அப்புறம் மழை, ரொம்ப மழை. அவன் தொண்டையை லேசாக செருமிக்கொண்டான். நடக்கக்கூட முடியலை. யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் என்னை பார்த்துட்டு குடிகாரன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. யாரும் கிட்ட கூட வரலை. அந்த நொடியே அவனது முகத்தில் இருந்த வேதனை மெதுவாக மாறியது. அவன் தனது வலது கையை மெதுவாக உயர்த்தினான். அப்போ யாரோ என் கையை இப்படி பிடிச்சாங்க. அவன் விரல்களை யாரோ பற்றியிருப்பது போல இறக்கினான். பயப்படாதுங்க, நான் இருக்கேன்னு ஒரு குரல். அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அவனது முகத்தில் இருந்த பதற்றம் கரைந்தது. ஒரு வித்தியாசமான நிம்மதி பரவியது. என்னால் நிற்க முடியலை. ஆனாலும் அவள் என்னை விடலை. தோளில் கை போட்டு கூட்டிக்கிட்டே போனான். நான் அவகிட்ட நீ யாருன்னு கூட கேட்கல, அவளும் என்கிட்ட கேட்கல. அவன் சிரித்து கொண்டே தொடர்ந்தான். அந்த ராத்திரி என் அம்மா இருந்திருந்தா எப்படி பார்த்துருப்பாங்களோ அப்படி தான் அவள் என்னை பார்த்துக்கிட்டா. ஆனால் அன்னைக்கு என்னையை மீறி ஏதோ நடந்தது போல் ஒரு உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்ட வைஷ்ணவியின் இதயம் ஒரு கணம் நின்றது போலானது. விஷ்ணுவோ இன்னும் அந்த இரவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். காலையில் கண் திறந்தப்போ நீ இல்லை. நான் தேடினேன், ரொம்ப தேடினேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என் முன்னாடி வந்து நின்னேன். உன்னை பார்த்ததும் அந்த ராத்திரியில் என்னை காப்பாற்றினதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அவன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். ஒருவேளை என் வாழ்க்கையில் அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா காதல்னு ஒன்றே என் வாழ்க்கையில் இருந்திருக்காது. நானும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். அந்த ஒரு ராத்திரி என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு என்று முணுமுணுத்தபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினான் அவன். அவனது கையை மெதுவாக வருடி கொண்டிருந்த வைஷ்ணவியின் கண்களில் மட்டும் அடக்க முடியாத கண்ணீர் அமைதியாக வழிந்து கொண்டிருந்தது. வைஷ்ணவி மெதுவாக விஷ்ணுவின் அருகில் அமர்ந்தாள். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அவனது முகத்தை இமைக்காமல் சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவளோ தனது விரல்களால் அவனது தலைமுடியை மெதுவாக கோதிவிட்டாள். எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் அவனை அருகிலிருந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏங்கியிருந்தாள். அந்த ஏக்கம் இன்று தீர்ந்திருந்தது. ஆனால் இப்போது அவள் அவனுக்கு யார்? அந்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அவனது முகத்தை பார்த்தபடி மெல்ல சிரித்தவளோ, விஷ்ணு, நீ ரொம்ப நல்லவன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க. அதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்தே நீ பண்ண பெரிய தப்பு. சில நொடிகள் அமைதியாக இருந்தவளோ அவனது கையை மெதுவாக வருடினாள். ஒருத்தன் வாழ்க்கையில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ தான் பெரிய உதாரணம் விஷ்ணு. உன்னை சுற்றி இருக்கிற சில பேரோட முகமூடிய நான் கிழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அந்த கடமையை முடிக்காமல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவளது கண்களில் கண்ணீர் மெதுவாக விழுந்தது. நீ என்னை அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்னை வெறுக்கவே செஞ்சாலும் சரி, அதை எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நான் யாருங்கிற உண்மையை உனக்கு தெரியவே விட மாட்டேன் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அவனது தலைமுடியை மீண்டும் ஒரு முறை பாசமாக கோதிவிட்டாள். அவனது உறங்கிய முகத்தை இன்னொரு முறை பார்த்தவளோ அவன் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டாள். காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் பரவிய போது விஷ்ணுவர்தன் மெதுவாக கண் விழித்தான். போதையின் தாக்கம் இன்னும் முழுவதுமாக குறையவில்லை. தலையை அழுத்தியபடியே திரும்பி படுத்தவனோ தன் அருகில் யாரோ படுத்திருப்பதை உணர்ந்து சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அருகில் வைஷ்ணவி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த அடுத்த நொடியே அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. இது எப்படி இங்க என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான்.
நேற்று இரவு நடந்ததை நினைவுபடுத்த முயன்றான். திருமண மண்டபம், மருத்துவமனை, வீடு கோபத்தில் குடித்தது. அதற்கு பிறகு எதுவும் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. அந்த நேரத்தில் வைஷ்ணவியும் கண்விழித்தாள். விஷ்ணு தன்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் வெட்கத்தில் முகத்தை தன் புடவையால் மறைத்து கொண்டாள். அதை பார்த்த விஷ்ணுவுக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. இப்போ எதுக்கு இப்படி பண்ற? நீ எதுக்கு என் ரூமுக்குள்ளே வந்த என்று எரிச்சலாக கேட்டான் அவன். வைஷ்ணவியோ இன்னும் வெட்கப்பட்டபடியே தலையை குனிந்தாள். அட போங்க மச்சான், எனக்கு வெக்கமாக இருக்கு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்களா? சும்மா இருந்த என்ன நீங்கள் தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க என்று வெட்கத்தில் நெளிந்தாள் அவள். விஷ்ணுவின் கண்கள் விரிந்தன. நடிக்கிறியாடி என்று பல்லை கடித்தான். மண்டபத்தில் பிளான் பண்ண மாதிரி இங்கே ஏதாவது பிளான் பண்ணுறியா? அந்த நேரமே அவன் கதவை நோக்கி திரும்பி அசோக் என்று உரக்க கத்தினான். வெளியே இருந்த அசோக் கதவை திறக்க முயன்றான். மச்சான், கதவு உள்ள லாக் பண்ணியிருக்கு என்றான் அவன். வேகமாக சென்று கதவை திறந்த விஷ்ணுவோ அசோக்கை முறைத்தபடியே கீழே இறங்கினான். ஹாலில் வந்தவுடன் நேற்று என்ன நடந்துச்சு என்று நேராக கேட்டான் அவன். அசோக் நடந்ததை அப்படியே சொன்னான். நீயே தான் வைஷ்ணவியோட கையை பிடிச்சி வாகுங்கா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போன மச்சான். நான் அங்கே என்ன பண்ண முடியும் என்றான் அவன். அதை கேட்ட விஷ்ணு தலையில் கை வைத்து கொண்டான். அறிவு கட்ட முண்டங்களா இருக்கீங்களாடா, நான் போதையில் இருந்தேன்னு தெரியல. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன்னா அப்படியே பார்த்துட்டு நின்னீங்களா என்று கடுப்பாக கேட்டான். அவன் மீண்டும் நேற்று இரவை நினைத்து பார்த்தான். எவ்வளவு யோசித்தும் அவளுடன் எல்லை மீறி ஏதாவது நடந்ததாக மட்டும் அவன் மனம் சொல்லவில்லை. ச, அந்த மாதிரி நான் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவனோ ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் வைஷ்ணவி ஏன் அப்படி வெட்கப்பட்டாள்? அவள் நடிக்கிறாளா? இல்லை அவளது வெட்கத்திற்கு பின்னாலும் ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற சந்தேகம் மட்டும் விஷ்ணுவின் மனதில் சிறிய விதையாக விழுந்தது. அதற்குள் கங்காவோ தனது அடுத்த ஆட்டத்தை ஆரம்பித்தாள். இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அந்த நொடியை கரையை உடைத்தது. போதும் விஷ்ணு, எல்லாம் போதும். நான் எங்கேயாவது போகிறேன். என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி கடைசியில் இப்படி என்னோட வாழ்க்கையே நீ கெடுத்துட்ட. அவள் அழுதபடியே அவனை பார்த்தாள். சூழ்நிலைன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுவும் போதாதுன்னு அவள் கூட ஒரே ரூமில் ஒரு ராத்திரி முழுக்க இருந்துட்டு வந்திருக்க. நான் இதையெல்லாம் எப்படி தாங்கிறது விஷ்ணு? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அவள் கதறியபடியே அழ ஆரம்பித்தாள். கங்காவின் அழுகையை பார்த்த விஷ்ணுவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மெதுவாக அவள் அருகே சென்று சாரி கங்கா என்று மட்டுமே சொன்னான். உடனே கங்காவோ கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன சாரி? யோசிச்சு பாரு விஷ்ணு, இந்த மாதிரி நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட ஒரே ரூமில் இருந்துட்டு வந்து உன் முன்னாடி நின்றுருந்தா உன்னால் ஏற்றுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு பொண்ணை நான் எவ்வளவுதான் தாங்க முடியும்? அவள் அழுது கொண்டே பேச விஷ்ணுவின் தலை தானாகவே குனிந்தது. அவளை பார்த்தாலும் அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் கங்காவை மணந்துவிட்டால் மனதுக்குள் ஒரு நிறைவு, ஒரு உரிமை, ஒரு நிம்மதி வரும் என்று சுற்றியிருந்தவர்கள்தான் அவனுக்கு சொன்னார்கள். ஆனாலும் அந்த உணர்வு மட்டும் ஏனோ அவனுக்குள் வரவே இல்லை. அது ஏனென்றுதான் அவனுக்கே புரியவில்லை. எத்தனையோ முறை தனக்குத்தானே புரிய வைக்க முயன்றிருந்தான். நீ கங்காவை தான் காதலிக்கிறாய் என்று 100 முறை மனதிற்குள்ளும் சொல்லி கொண்டிருந்தான். அந்த வார்த்தையை காகிதத்தில் எழுதி மீண்டும் மீண்டும் படிக்கக்கூட செய்துவிட்டான். ஆனாலும் அவனது மனம் மட்டும் அந்த உண்மையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் உருவான காதல் போலவே அது அவனுக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் அமைதியாக மாடிக்கு செல்ல திரும்பிய வைஷ்ணவியை விஷ்ணு சடக்கென்று அழைத்தான். ஏய், எங்கே போகிற? நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போறியா? இந்த வீட்டில் உனக்காக வேற ஒரு ரூம் இருக்குது. கிச்சன் பக்கம் கையை நீட்டியவனோ அதோ பின்னாடி இருக்கிற ஸ்டோர் ரூம் தெரியுதுல்ல, அதுதான் இனி உன்னோட ரூம். வைஷ்ணவியோ எதுவும் பேசவில்லை. அவளது அமைதியை விஷ்ணுவுக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கிறது என் விருப்பத்தினால இல்லை, சூழ்நிலையால். தாலி கட்டிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து எந்த உரிமையும் எடுத்துக்காத. என் ரூம், என் வாழ்க்கை எதுலேயுமே உனக்கு இடம் கிடையாது. என் கண்ணில் கூட படாத. அது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வைஷ்ணவியின் இதயத்தில் முழாய் இறங்கின. ஆனாலும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
அமைதியாக தலையை குனிந்தபடியே அந்த ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தாள். அவள் சென்றதை பார்த்துவிட்டு விஷ்ணு கங்காவை நோக்கி திரும்பினான். சாரி, கவலைப்படாத கங்கா, கூடிய சீக்கிரமே டிவோர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். உனக்கு நான் கொடுத்த வாக்கு மாறாது என்று கூறிவிட்டு சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தான். அசோக் மெதுவாக கங்காவிற்கு கண்ஜாடி காட்டினான். அந்த ஒற்றை செய்கையே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் எதுவும் நடக்காதது போல நேராக விஷ்ணுவின் அருகில் சென்று அவனது மனநிலையை மாற்ற முயன்று அவனிடம் பேச ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் கிச்சனுக்கு பின்னால் இருந்த ஸ்டோர் ரூமை நோக்கி அமைதியாக நடந்து சென்ற வைஷ்ணவியை யாருக்கும் சந்தேகம் வராதபடி அசோக் பின்தொடர்ந்தான். ஸ்டோர் ரூமின் வாசலருகே சென்ற வைஷ்ணவியோ ஏதோ ஒரு உணர்வில் சட்டென்று திரும்பினாள். அந்த நேரத்தில் அசோக்கும் அவள் முன்னே வந்து நின்றான். இருவரின் பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டது. அந்த ஒரு நொடி திருமண மண்டபத்தில் நடந்த சம்பவம் இருவரது கண்முன்னும் மின்னல் போல ஓடியது. அசோக்கும் கங்காவும் ஒரு பெண்ணிடத்தில் பணத்தை நீட்டியபடி ஏதோ பேசி கொண்டிருந்தனர். அந்த காட்சியை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அவர்கள் இருவரும் தன்னை பார்த்துவிட்டதை உணர்ந்தவளோ விஷ்ணுவிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் வேக வேகமாக ஓட ஆரம்பித்தாள். விஷ்ணு! அவளது குரல் முழுமையாக வெளிவதற்குள் பின்னால் பாய்ந்த அசோக் அவளது தலைமுடியை பிடித்து பலமாக இழுத்தான். வலியில் அவள் பின்னோக்கி தடுமாற கட்டியிருந்த தலைமுடி முழுவதும் கலைந்து தோள்களில் சரிந்து விழுந்தது. அடுத்த நொடியே தன்னால் முடிந்த முழு பலத்தையும் திரட்டி அசோக்கின் கீழ் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்துவிட்டாள். எதிர்பாராத அந்த தாக்குதலில் அசோக் வலியால் பின்னோக்கி தடுமாறினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வைஷ்ணவியோ மீண்டும் ஓட முயன்றாள். ஆனால் அதற்குள் குறுக்கே வந்த கங்கா அவளது புடவையை பிடித்து பலமாக இழுத்தாள். புடவையின் ஊரம் கிழிந்து போனது. திரும்பிய வேகத்திலேயே வைஷ்ணவியின் கை ஓங்கி கங்காவின் கன்னத்தில் விழுந்தது. கங்கா தடுமாறினாள். அடுத்த சில நொடிகள் மூவருக்கும் இடையே கடுமையான போராட்டமே நடந்தது. வைஷ்ணவி திமிரினாள். கைகளை உதறினாள். காலால் எட்டி உதைத்தாள். இருவரின் பிடியிலிருந்தும் தப்பிக்க உயிரை கொடுத்து போராடினாள் அவள். ஆனாலும் 2 பேரின் பலத்திற்கு முன்னால் அவளால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அந்த நொடியில்தான் இனி இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்ற எண்ணம் உறுதியாக அவள் மனதில் மின்னியது. அதற்கிடையே விஷ்ணு விடாமல் அசோக்கிற்கு ஃபோன் செய்து கொண்டிருக்கவே அவன் வைஷ்ணவியின் வாயை பொத்திவிட்டு அவசரமாக ஃபோன் பேசிவிட்டு ஃபோனை மேசையில் வைத்தான். போராடி கொண்டிருந்த வைஷ்ணவியோ அசோக்கிற்கு தெரியாமல் வாய்ப்பை பயன்படுத்தி அவனது அலைபேசியை கையில் எடுத்தாள். கீழே மயங்கி விழுவது போல அவள் விழ அசோக் கங்காவை வாசலுக்கு வெளியில் காவலுக்கு நிறுத்திவிட்டு அவளை கட்டுவதற்கு கயிறு எடுக்க சென்றான். ஒரே நொடிதான். அந்த ஒரே நொடியில் போலீஸாருக்கு அழைத்தவளோ, இந்த கல்யாண மண்டபத்தில் பாம்பு வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க என்று பதற்றத்துடன் சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாதபடி மீண்டும் அலைபேசியை அதே இடத்தில் வைத்து விட்டாள். இறுதியில் அசோக்கும் கங்காவும் சேர்ந்து அவளது கைகளை பின்னால் இழுத்து கட்டினர். வாயில் துணியை அடித்தனர். கலைந்த தலைமுடி, கிழிந்த புடவை, உடல் முழுவதும் போராட்டத்தின் காயங்கள். அந்த நிலையிலேயே அவளை ஒரு அறைக்குள் தள்ளி கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டனர். அவளோ கண்களை மூடியபடி ஒரே ஒரு நம்பிக்கையுடன் காத்திருந்தாள். நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, போலீஸ் வருவாங்க, விஷ்ணுவுக்கு எதுவும் ஆகாது. நினைவலைகளிலிருந்து வெளியே வர அசோக் வைஷ்ணவியின் வழியை மறித்தபடி நின்றான். அவனது பார்வை முழுவதும் சந்தேகத்தால் நிரம்பியிருந்தது. யார் நீ? எதுக்காக என்ன பற்றின உண்மையை விஷ்ணு கிட்ட சொல்லலை? உன்னோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணான்னு ஏன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னோட நோக்கம் என்ன என்று அவளை நேராக பார்த்து கேட்டான் அவன். உதட்டில் மெல்லிய சிரிப்பை வரவழைத்தவளோ அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாள். மிஸ்டர் அசோக், எனக்கு ஆடுபுலி ஆட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் ஆடி பார்க்கலான்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அந்த வார்த்தைகள் அசோக்கின் காதில் விழுந்த அடுத்த நொடியே அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான்.